அடுத்ததாக நம்முடைய தாவூதியா அரபிக் கல்லூரியில் பணியாற்றி மிகச்சிறந்த மார்க்க பணிகள் செய்து மறைந்த மௌலானா VM பீர் முகமது ரஷாதி ஹசரத் கிப்லா அவர்களை பற்றி மௌலானா ஹாஃபில் அப்துல் காதிர் தாவூதி பொள்ளாச்சி அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க மேன்மைக்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தைகளே மற்றும் உண்டான தாவூதி ஆலிம் பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை பெற்று தரும்படியான ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சிகளை ஒன்று சேர்த்துள்ளான். கண்ணியமிக்க தாவூதி உலமா பெருமக்களே, நமது மரியாதைக்குரிய பேர் முகமது ஹசரத் அவர்களை பற்றி எவ்வளவு பேசினாலும் பேசி அமர்ந்த பிறகு இதையெல்லாம் நீங்கள் பேசாமல் விட்டுவிட்டீர்கள் என்பதாக கூறும் அளவுக்கு நிறைய நிகழ்வுகள் உண்டு. ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் கூறி நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹசரத் அவர்கள் தன்னுடைய பணியிலும் சரி, பொது வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, அவர்கள் மிக சிறப்பான முறையிலே ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளார்கள். ஆலிம் பெருமக்களான நாம் பல தளங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு பொறுப்புகள், மிக சிறந்த மிக பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் நாம் வகித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஹசரத்துடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று தரும்படியான ஒரு சில விஷயங்களை மட்டும் கூற ஆசைப்படுகின்றேன். ஹசரத் அவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தரிசுடைய நேரம் போக மீத நேரங்கள்ல சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லவே முடியாது. 19 ஆண்டு காலம் இங்க பணி செஞ்சிருக்காங்க. நான் இங்க பயின்றது 1996 இருந்து 2007 வரைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு முன்பும் பல மூத்த தாவூதிகள் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துருப்பீங்க. இந்த 19 ஆண்டு காலங்கள்ல ஹசரத் அவங்க தரிசுடைய பணியை தவிர்த்து அதற்கு மிச்சமுண்டான நேரங்களில் அவர்கள் சும்மா இருந்ததாக நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஏதாவது பணிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று, நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய சில குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்கள், பஞ்சாயத்துகள், அதே போல தாவத்துடைய பணிகள், தரீகா சம்பந்தமான பணிகள், அல்லது யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது போன்று இருந்தால் அவர் களிமா சொல்லித் தரக்கூடிய பணிகள், இது போன்ற அவருடைய தரசுரிய நேரம் அல்லாத மற்ற எல்லா நேரங்களையுமே அவர்கள் மிகவும் பலனுள்ளதாக கழித்துள்ளார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று குடும்பத்திலும் அவர்கள் சிறப்பான பங்களிப்பை கொடுத்துள்ளார்கள். மிக சிறந்த தந்தையாக மிக நல்ல முறையிலே தன்னுடைய 4 பெண் மக்களையும் அவர்கள் இருந்தவரை மிக நல்ல முறையில் உருவாக்கினார்கள். ஹசரத் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, பொதுவா பெண் மக்களை பெற்றவர்கள் கல்யாணம் காட்சிக்காக வேண்டி நமக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. பலமுறை கூறியிருக்கின்றார்கள், எதற்காக வேண்டி நான் சேர்த்து வைக்கணும்? என்னுடைய பெண் மக்களை நல்ல சாலிஹான ஒழுக்க சீரர்களாக வளர்த்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது. அவர்களுக்கு சாலிஹான ஆண் மக்களை, கணவன்மார்களை கொடுக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய பொறுப்பு. நான் எதற்காக வேண்டி அவர்களுடைய நிக்காக காண்டி சேர்த்து வைக்க வேண்டும் என்பதாக கூறுவார்கள். இது மிக மிக அனுபவபூர்வமான ஒரு உயர்தரமான உபதேசம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருடைய பெண் மக்களை சிறப்பாக வாழ வைத்துக் கொண்டுள்ளான். இதை பல இடங்களில் கூறியதுண்டு. யாரெல்லாம் பெண் மக்களுக்காக வேண்டி சேர்த்து வைக்கின்றார்களோ, இவ்வளவு நகை போடணும், இவ்வளவு காசு கொடுக்கணும், அதை வாங்குவதற்கென்றே மாப்பிள்ளை மறைந்து வருவார்கள். யாரெல்லாம் பெண் மக்களை சாலிஹான பெண் மக்களாக ஆக்க வேண்டும் என்பதாக உறுதியாக இருக்கின்றார்களோ, அந்த சாலிஹான பெண் மக்களை எந்த விதமான செலவும் இல்லாமல் அவர்களே செலவு செய்து அழைத்து செல்லக்கூடிய சம்பவங்களையும் பார்க்கின்றோம். இது ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியான ஒரு சம்பவம். அதே போல ஹசரத் அவர்கள் ஹராம் ஹலால் விஷயத்திலே மிக பேணுதலாக இருப்பார்கள்.
மிக மிக பேணுதலாக இருப்பார்கள். ஒரு முறை தப்சீருடைய பாடத்திலே சூரா யூசுஃபுடைய தப்சீரிலே ஜுலேஹா அலி அவங்களுடைய அந்த சம்பவம், அந்த தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி சொல்லக்கூடிய அந்த சம்பவத்துடைய நிறைவிலே ஹராமான ஒரு விஷயத்தை அல்லாஹுக்காண்டி தவிர்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் அதே விஷயத்தை ஹலாலாக ஆக்கி தருவான் என்பதற்கு இது ஒரு சான்று என்பதாக கூறினார்கள். அதை கூறிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் கூறினார்கள். ஒரு முறை அசத் அவங்களுக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு கேக் பாக்ஸ், தரமான ஒரு கடையில தரமான ஒரு கேக் பாக்ஸ் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறார். ஆனா கொடுத்த நபரை பார்த்தீங்கன்னா அவருடைய வியாபாரத்துடைய மூலதனம் ஹராமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், ஹராம்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது, ஹராமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு இடம்பாடான ஒரு பொருள். அந்த நபர் போன பின்னாடி நம்ம நண்பர், எங்களுடைய கிளாஸ்மேட் பஷீர் தாவூதி, கவுந்தபாடி பஷீர் தாவூதி, அவங்கள கூப்பிட்டு, அவங்க ஹாதிம் தான், கூப்பிட்டு அந்த கேக்கை கொடுத்து வெளியே போய் முசாஃபர் யாராவது இருப்பாங்க கொடுத்துருங்க, நீ எடுத்து சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லியே கொடுத்ததாங்க சொன்னார் அவர். அசத்து கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் அசத் அவங்க வீட்டுக்கு அதே கடையிலேருந்து அதே காஸ்ட்லியான கேக்கு ஒரு ஜமாசாதி கொண்டு வந்து வாங்கி கொடுக்குறாரு. இப்ப இந்த சம்பவத்தை அசத் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முன்னுதாரணமாக சொல்றாங்க. ஹராமான விஷயத்தை தவிர்த்து வாழ்ந்தோம் அப்படின்னா, அதே ஹராமான எந்த பொருள் ஹராமா வந்துச்சோ அல்லாஹ்வுக்கு பயந்து தவிர்த்து வாழ்ந்துட்டா அல்லாஹ் அதையே ஹலாலா நம்மளுக்கு சிறப்பா கொடுத்துருவான் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை அந்த தஃசீருடைய பாடத்துல சொன்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அசர்த் அவங்க அதே நேரத்துல ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு படோடபமான ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. சில காலம் அவங்களுக்கு பணிவிடை செய்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருந்தான். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். யாரெல்லாம் சாதியமா இருந்தாங்களோ அல்லது அசத்தோடு நெருக்கமா இருந்தாங்களோ ட்ரெஸ் எப்பவுமே 2 அல்லது 3 செட்டு தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்கவே இருக்காது. அடுத்து ஒரு 3 செட்டு புதுசா தைச்சாங்கன்னா பழசை கழிச்சிருவாங்க. அப்படி கழிக்கும் போது நாங்கள் கொண்டு போய் வச்சுக்குவோம் பத்திரமா. சில நேரங்கள்ல அந்த 2ஆவதாக தைக்கப்பட்ட அந்த 3 ட்ரெஸ்ல 3மே அழுக்காகி ஒருவேளை அவங்க கேட்கும் போது கொடுக்க முடியாம போச்சுன்னா சில நேரம் அந்த கழிக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ் சில நேரம் கொடுத்துருவோம். இப்போ என்னுடைய சோம்பேறித்தனத்தை சொல்றேன் நான். அசர்த்தவங்க அந்த மாதிரி 3 பனியன், 3 வேஷ்டி, 3 அபா, அவ்வளவுதான், அதுக்கு மேல வச்சுக்கவே மாட்டாங்க. அடுத்து தைச்சாங்கன்னா அதை கழிச்சிருவாங்க. ரொம்ப எளிமையா இருப்பாங்க. பனியனை கூட சாதியம் இருந்தா வெளியே போக சொல்லிக்குவாங்க. பனியனை கழட்டும் போது கூட அழுக்கு துணி எடுக்க போனோம் அப்படின்னா அந்த பனியனை கழட்டும் போது கூட அவங்களுடைய உடல் யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெக்கத்தன்மை உள்ளவங்களா இருந்தாங்க. வெளியே போக சொல்லிட்டு பனியனை கழட்டிட்டு மாத்தின பிறகுதான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வெக்கத்தன்மையும் அதிகம் உள்ளவங்களா இருந்தாங்க. ரொம்ப எளிமையானவங்க, கடன் இருக்காது. அவங்க அது சொல்லுவாங்க அடிக்கடி, நம்ம ரோடுகள்ல போகும்போது நிறைய செல்வந்தர்கள் ஏசி கார்ல, லக்ஸரியான கார்ல ஏசி போட்டுக்கிட்டு உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. நாம வெயில்ல நடந்து போயிட்டு இருப்போம், நம்ம ராஜா மாதிரி போவோம், சந்தோஷமா போவோம். ஆனா பணக்காரங்க ஏசி கார்ல, காஸ்ட்லியான கார்ல எந்த விதமான சிரமம் இல்லாம போயிட்டு இருப்பாங்க. உள்ளத்துக்குள்ள பயங்கரமான சங்கடங்களோட பிரச்சனையோட போயிட்டு இருப்பாங்க. நம்ம ராஜ வாழ்க்கை வாழ்றோம், வெயில்ல இருந்தாலும் எந்த கடனமும் இல்லாம இருந்தோம் அப்படின்னா சந்தோஷமாக ராஜ வாழ்க்கை வாழ முடியும் என்பதாக அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப எளிமையின் ஒரு திருவுருவமாக இருந்தாங்க. எந்த காரணத்தை கொண்டும் யாரும் நிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருப்பாங்க. அன்பளிப்புகள் பெற விஷயத்திலையும் சரி, அந்த மாதிரி சூழல்ல போய் மாட்டிக்கிற விஷயத்திலையும் சரி அசத் ரொம்ப பேணுதலா இருப்பாங்க. ஹராம் ஹலால் விஷயத்துல ரொம்பவே பேணுதலா இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்துல அசத் மதரசாவுடைய இடத்துல தான் குடியிருந்தாங்க. தன்னுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்து பெண் பிள்ளைகள் பிறக்கவும் அந்த சின்ன ரூம், அசத்துடைய மருமானார் இங்க இருக்கிறாங்க அன்வர் அசத்து, சின்ன ரூமு, பெட்ரூமும் கிச்சனும் சேர்ந்து ஒரு சின்ன இடம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடம். இப்ப கண்டிப்பா நம்மள யாருமே அந்த மாதிரி ஒரு ரூம்ல குடியிருக்கவே மாட்டோம். அடுத்தடுத்து பெண் பிள்ளைகள் பிறக்கவும் அசர்த்தவங்க சொந்த செலவுல என்ன செஞ்சாங்க, வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த நிலத்துல விளைஞ்ச அந்த பப்பாளி மரம், சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பப்பாளி ஒரு 2-3 பழுத்து இருக்கும். அதை பத்திரமா பழுக்க வச்சு 120 மாணவர்கள் இருப்பாங்க. மகரிப் நேரத்துல மாணவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த 2-3 பப்பாளி 120 பீஸா கரெக்டா அறுக்க சொல்லி எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. நாம் எல்லாமே சாப்பிட்டுருக்கிறோம். அதாவது அந்த டைம்ல யார் இருந்தாங்க அப்ப சாப்பிட்டுக்கிறோம்.
அதாவது மதரசாவுடைய நிலத்துல விளைஞ்சது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அது மாணவர்களுக்கு சொந்தமானது, மதரசாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற விஷயத்துல பேணுதா இருப்பாங்க. அதே போல விருந்தோம்பல் விஷயம், அவங்களுடைய தினசரி உணவுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கும் பஷீர் தாவூதி, சல்மான் தாவூதி இவங்கெல்லாம் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டவங்க, வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். வாங்குற ஹதியா அநேகமா 4000க்குள்ளதான் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு மாசம் ஃபுல்லாவே 2000 தான் செலவு பண்ணுவாங்க. வீட்டுல 4 பிள்ளைகளும் சரி, அசத்தும் சரி, மிக எளிமையான உணவு. சில நேரங்கள்ல அல்லது பல நேரங்கள்ல கஞ்சி தான் குடிப்பாங்க. ஆனா யாராவது சொந்தக்காரங்களோ விருந்தினரும் வந்துட்டா, வந்த விருந்தினர் சாப்பிட்றவங்க அசத்து ரொம்ப வசதியா இருக்காரு போல தெரியுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நல்ல தரமான கறி குருமா வச்சு, குஸ்கா வச்சு உணவு பரிமாறுவாங்க. அந்த மாதிரி விருந்தோம்பல் விஷயத்துல தான் சொந்த விஷயத்துல தன்னுடைய பொருளாதார விஷயத்தில் பலகீனமா இருந்தாலும் விருந்தாளிகள் வந்து விட்டா மிக சிறப்பான முறையில கவனிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையில இது அல்லாம நிறைய சிறப்புகள், நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல ஹஸரத் அவங்க பன்முகத்தன்மை உள்ளவங்களா இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல தாவத் தப்லீகுடைய வேலையும் ரொம்ப டீப்பா செய்வாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய ஷேக் வந்துட்டாங்க அப்படின்னா அதுலயும் ரொம்ப ஆர்வமா ஈடுபடுவாங்க. பல நூற்றுக்கணக்கான நபர்களை வந்து தரீகாவுடைய லைன்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா பீர் ஹஸரத் அவங்க தான். அதே போல சில நேரங்கள்ல வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த நேரத்தை அப்படி சேஞ்ச் ஆகும். உம்மத்துக்கு அந்த நேரத்துல என்ன தேவையோ அதை எப்படி வந்து ஒரு ஆலிம் அனுசரிச்சு அதுக்கு தோதுவா தீர்வு காணணுமோ அதுக்கு தோதுவா ஹஸரத் அவங்க பணி செய்வாங்க. இப்ப 1992 பாபர் மஸ்ஜித் எரிச்ச சமயத்துல மஹ்தூம் மஸ்ஜித் சொன்னாங்க, 92 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்படுது, பவானி பெரிய பள்ளி வாசல்ல ஹஸரத்துக்கு பயானு, மஹ்தூம் மஸ்ஜிதும் ஃபஸல் ஹஸரத்தும் கூட போனதாக சொன்னாங்க. அப்ப பயான்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசி ஜும்மாவுடைய பயானுக்கு பிறகும் திரும்ப நம்ம உட்காந்து இது சம்பந்தமா ஏதாவது மசூரா பண்ணி முடிவு பண்ணணும் அப்படின்னு பேசுற அளவுக்கு ரொம்ப இதா இருந்தாங்க. அதே போல இங்க அக்ரானத்துல பேசின சமயத்துல அவங்க இதனுடைய அந்த வீரியமான பேச்சை கேட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, நேரம் ஹஸரத் வந்துட்டாங்க. பயான் முடிஞ்ச உடனே ஹஸரத் நாம ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம், நீங்க ஏதாவது பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு கேட்கிற அளவுக்கு. அப்புறம் ஹஸரத் அவங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வேற மாதிரி சில விஷயங்கள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து எந்த நேரத்துல உம்மத்துக்கு என்ன தேவையோ அதை பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. நாங்க ஓதுற காலத்துல ஒரு கட்டத்துல வந்து அக்ரானத்துல வந்து அதிகமா அனாச்சாரங்கள் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஒரு முறை அப்துல் காரத் கூட இது விஷயமா பேசும்போது அனாச்சாரங்கள் அதிகமா, அதாவது விபச்சாரம் போன்ற விஷயங்கள் அதிகமா இருந்தப்ப எந்த அளவுக்கு பேசினாங்க அப்படின்னா, ஒரு மனிதரை வந்து மறுமையில அல்லாஹ் வந்து உதாரணத்துக்கு சொன்னாங்க, நீ நரகத்துக்கு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன், எதுக்கு போகணும், நீ விமானத்துல போகும்போது அக்ரானத்தை கிராஸ் பண்ணி போன, அதனால உனக்கு நரகம் அப்படின்னு அப்துல் காரத் பயான்ல சொல்ற அளவுக்கு அனாச்சாரங்கள், அந்த விபச்சாரத்துடைய விஷயம் கொடியேற்றி பறந்த சமயத்துல, அந்த சமயத்துல பீரத்தை வந்து பயான் பேசுறப்ப பழைய பள்ளிவாசல் நான் கேட்டுக்கிறேன், 10 நிமிஷம் ஸ்லோவா இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 10 நிமிஷம் தூக்கம் வந்துடும், அடுத்த 20 நிமிஷம் யாருமே தூங்க முடியாது. அவங்க அந்த 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 அனாச்சாரம் சம்பந்தமாக, அந்த சம்பந்தப்பட்ட பாவம் சம்பந்தமாக அவங்க பேச்சை கேட்ட யாருமே விபச்சாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கனவு நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு வல்கரான அதனுடைய மோசமான நிலைகளை பத்தி ரொம்ப தெளிவா பேசுறாங்க. அந்த மாதிரி அந்தந்த நேரங்கள்ல இந்த உம்மத்துக்கு அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன செய்யணுமோ அதை சிறப்பான முறையில் செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல அவங்களுடைய பணி சம்பந்தமா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருமே அவர்களை கூட பலன் அடைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக மீராசுடைய பாடமாகட்டும், அவுகாத்து ஸலாவுடைய பாடமாகட்டும், ஹஸரத் அவங்க வந்து ஒரு தன்னிகரட்டு தான் இருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். கர்நாடகாவில் உள்ள பல மாவட்டங்களுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய முஃப்தி அஷ்ரஃப் அலி ஹஸரத் அவங்க பீர் ஹஸரத் அவங்களை கூப்பிட்டு தான் அவுகாத்து ஸலா எடுப்பாங்க. அங்க உள்ள கர்நாடகாவில் உள்ள பல மாவட்டங்களுக்கு அவுகாத்து ஸலா எடுக்கிறதுக்கு ஹஸரத் அவங்க தான் கூப்பிடுவாங்க. ஏன், அங்க உலமாக்கள் இல்லையா? ஹஸரத் அவங்க ஓதுற காலத்துல ரொம்ப புத்திசாலியா இருந்ததுனால அதுக்கு பின்னாடியும் கூட இவங்களை அழைச்சுதான் வந்து அவுகாத்து ஸலா எடுப்பாங்களாம். அதே போல மீராத்துடைய பாடத்தை கத்துக்கிறதுக்காக வேண்டி பெங்களூர்ல இருந்து ஒரு பெரிய ஹஸரத் ஹத்தீப், அவங்க எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, சில உலமாக்கள்டையும் கேட்டு அவங்களுக்கும் தெரியல, மாசத்துக்கு ஒரு நாள் அவர் பெரிய ஹத்தீபு, பெங்களூர்ல வந்து மிக பிரபலியமான ஹஸரத் அவங்க வந்து பீராசத்திட்ட வந்து மாசத்துக்கு ஒரு நாள் வந்து மீராத்துடைய பாடத்தை முக்கம்மலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக வேண்டி சஃபர் செஞ்சு ஒரு சில மாசங்கள் வந்து கத்துக்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு மீராத்துடைய பாடத்திலையும் சரி, அவுகாத்து ஸலாவுடைய பாடத்திலையும் சரி, ஹஸரத் அவங்களுக்கு நிகர அவங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில தன்னுடைய ஹக்க முழுமையான முறையில் அதா செஞ்சவங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாம படிப்பனையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமாக அந்த ஹராம் ஹலால் விஷயம், அதே போல சமூகத்துல வந்து
நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நம்ம கவனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அதே போல நம்ம ஒரு துறையில இருக்கிறோம், எந்த அமைப்பை சார்ந்தோ அல்லது ஏதாவது ஒரு துறை சார்ந்தோ நாம் இருந்தாலும் ஆலிம் என்ற அடிப்படையில ஒரு பொது மனிதராக இருக்க வேண்டுமே ஒழிய நாம் எதை சார்ந்து இருக்கின்றோமோ அதை சார்ந்து மட்டுமே கடைசி வரை வாழ்ந்து செல்வது அது முறையல்ல என்பதையும் ஹஸரத் அவங்க தெளிவான முறையில் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அல்லாஹு தாலா ஹஸரத் அவர்கள் வாழ்ந்து காட்டியதை போன்று நம்மையும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.